எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்க பிசாசு மனிதனை பிடித்து அலட்டுகிறானா அல்லது மனிதன் பிசாசை பிடித்து கொண்டிருக்கிறானா என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். இது சற்று வினோதமான கேள்வியாக தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் அவன் இவனை தொடக்கூட முடியாது. உங்களுடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற இயேசு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களே, ஆகிலும் உங்களுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையில் விழுகிறதில்லை என்று சொல்லுகிறாரே. அப்படியானால் மனிதன் இடம் கொடுக்காமல் பிசாசு மனிதனை பிடிக்க முடியாது. இதை குறித்து கடந்த செய்தியிலே சொல்லிக் கொண்டிருந்தேன். அது பற்றி தொடர்ச்சியாக சில காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. எப்படி பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பது, எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. நீங்கள் நன்றாய் நிதானித்து பார்ப்பீர்கள் என்றால் மனிதன்தான் பிசாசுக்கிட்ட போய் உன் சரக்கு எனக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்லி ஆதாம் போய் கேட்டு வாங்கினான். கர்த்தர் சொல்லியிருந்தார், உனக்கு இங்கே ஜீவ விருட்சம் இருக்குது, இதோட கனியை புசிச்சா நீ சாக மாட்ட, நீ நல்லா வாழ்ந்திருக்கலாம், பரலோகம் போல் வாழ்ந்திருக்கலாம், பூமியை ஆளலாம், பிசாசெல்லாம் அடிமைப்படுத்தி விரட்டலாம், பூமி முழுசையுமே நீ ஏதேன் தோட்டம் போல் அதாவது பரலோகம் போல் மாற்றலாம், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த மரம் இருக்குல்ல, அது பிசாசுடைய சார்பாக இருக்கக்கூடிய மரம். அதை பழத்தை தின்னா நன்மை தீமை அறியலாம், ஆனால் மரணம் வரும். மரணம் வருங்கிற போது முதலாவது ஆவிக்குரிய மரணம், தேவனை விட்டு மனிதன் பிரிக்கப்படுகிறான் என்ற நிலைமை. பிறகு சரீரத்தில் சாகும்போது அவன் நரகம் போவான் அப்படிங்கிற இது எல்லா விஷயங்களையும் தேவன் ஆதாமுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போ ஆதாம் பார்த்து அது பிசாசு, அவனுடைய சார்பாக இருக்கக்கூடிய மரம் மரணத்தை விளைவிக்கிறது. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விவரம் அங்கே இருக்குது அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார், இவனை உண்டாக்கினவர், அவருடைய சாயல்ல ரூபத்தில் மனுஷனை உண்டாக்கினவர், அவருடைய பிள்ளையாக மனுஷனை உண்டாக்கியிருந்தவர், தேவனை போலவே இருக்க வேண்டும் என்று ஆதாமை உண்டாக்கினவர். அவர் சொல்கிறாரு, அதை தின்னாதேன். அப்பாவாக இருந்து ஆதாமுக்கு சொன்னார், அந்த பழத்தை தின்னாத, தின்ற நாளிலே சாகவே சாவாய் அப்படி சொல்லியிருந்தார். ஆக அதை சாப்பிடாதே என்றார். ஒருவேளை அதில் அட்ராக்ஷன் என்ன இருந்திருக்கும், நன்மை தீமை அறிய வாய்ப்பு இருக்கிறது. தேவனுக்கு நன்மை தீமை தெரியும். ஆனால் இங்கே ஆதாமை உண்டாக்கும்போது நன்மை தீமை அங்கே எரிஞ்சிக்கிறதுக்கு என்னமோ ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அது மாத்திரமல்ல, மனிதன் சிருஷ்டிக்கப்படும்போது சாகாமல் இருக்கிறதுக்கு தான் உண்டாக்கப்பட்டான். சாகவே முடியாது. 10வதுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டா தேவனோட கூட இருந்து சதா காலமும் ஜீவனுள்ள ஆளா, ஆசீர்வாதம் உள்ள ஆளா, எதிரிகளெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஆளா அப்படி வாழ்கிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. ஆனால் இவன் போய் என்கிட்ட மாட்டிட்டான்னு வைங்க, சாப்பிடக்கூடாது விளக்கப்பட்ட கனியை புசித்து, அது மட்டும் காரணம் இல்லை, பிசாசுக்கு அடிமையாகிறான். அதை கவனிக்கணும். அந்த பழத்தை சாப்பிடும்போது இந்த மனிதன் பிசாசுடைய கட்சியிலே சேருகிறான் அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த பழத்தை சாப்பிடும்போது பிசாசை தனக்கு தலைமையாக
ஏற்றுக்கிறாங்கிறத கவனிக்கணும். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா பிதாவாகிய தேவன் தான் தேவன் தான் இவனுக்கு தலைமையானவர், இயேசு தான் இவனுக்கு தலைமை, அப்படி இருந்திருக்கும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், பிசாசை தனக்கு தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய கட்சியில் சேர்ந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க காரியம் வேணும்னு, தேவன் எனக்கு வேண்டியதில்லைன்னு அந்த கனியை புசிக்கிறதுனால உன் கட்சியில் சேர்ந்துட்டேன்னு ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்ட மாதிரி காரியமாக அந்த பழத்தை பறித்து புசிச்சிருக்கிறான். அப்போ இவன் தான் விரும்பி போய் பிசாசோட சேர்ந்தானே ஒழிய பிசாசு இவனை பிடிக்க முடியவில்லை. இதில் இன்னொரு விவரமும் நான் சொல்லணும். இது ஒரு சோதனை ஏன் இப்படி வைக்கப்பட்டது, இந்த மரமா அந்த மரமா, அல்லது தேவன் வேணுமா அல்லது பிசாசு வேணுமா அப்படிங்கிற இந்த சூழ்நிலை ஏன் வைக்கப்பட்டது என்பதற்கு நான் ஒரு காரணத்தையும் சொல்லுகிறேன். இதை மனிதனோட இட்ஸ் சாய்ஸ் ஆஃப் மேன், மனிதன் தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி அநேக பாடங்கள் படிப்புகள் இருக்கின்றன. ஒருத்தர் நான் டாக்டராக போகிறேங்கிறாரு, ஒருத்தர் இன்ஜினியராக போகிறேங்கிறாரு, ஒருத்தர் டீச்சராக போகிறேங்கிறாரு, ஒருத்தர் பெரிய நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக போகிறேன், நான் பெரிய தொழில் தொடங்கி பெரிய காரியங்களை செய்வேன் அப்படிங்கிறாரு. சிலர் அரசியல்வாதியாக போகிறேன்றாங்க, சிலர் விஞ்ஞானிகளாக போகிறேன்றாங்க, சிலர் திருடுறது, கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிற தாதாக்கள் அப்படி ஆயிரலான்னு நினைக்கிறாங்க. எல்லாமே அவரவருடைய விருப்பத்தின்படி நடக்கிறது. ஒரு சிலர் மாத்திரம் நாங்கள் கொள்ளையடிக்கிறவர்களா, கொலை செய்கிறவர்களா, அபகரிக்கிறவர்களா, லஞ்சம் வாங்குகிறவர்களா, ஊழல் செய்கிறவர்களா, பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறவர்களா, மனிதரை அடிமைப்படுத்துகிறவர்களா, எல்லோரும் எனக்கு அடிமையாக வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி அடிமைப்படுத்துகிறவர்களா, அப்படி ஒரு கூட்டம் அப்படி போயிடுச்சு. பொதுவாக மற்றபடி எல்லோரும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. ஆனால் நிறைய சமயத்தில் வேறு வழி இல்லைன்னு சொல்லி சில பாவங்களை செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லிக்கிடுவாங்க. இது எல்லாமே மேன்ஸ் சாய்ஸ், மனிதன் தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். பிசாசு அங்கேருந்து வேடிக்கை காமிச்சிக்கிட்டே இருக்கான், அநேக காரியங்களை சொல்லி பாவம் செய்கிறதுக்கு ஆசை காட்டுறான். ஆனால் போகக்கூடாது. ஆசை காட்டுறேன், என்ன பண்ணுறது, நிறைய போகிறவக்கமெல்லாம் இப்படி ஆசை அப்படி ஆசை அப்படி ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, உலகத்தில் தானே இருக்கிறான், நம்மளாம் மனுஷர் தானே, பலவீனம் தானே, ஏதாவது ஒன்றில் விழுந்துடுறோம்ல அப்படி சொல்லி தங்களுடைய காரியங்களை நியாயப்படுத்தி கொள்ளுகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே போன சாவு, அதாவது விஷயம் தெரிஞ்ச, இது விஷம், இதை குடித்தா சாவு வரும் அப்படின்னு தெரிஞ்ச பொதுவாக விஷத்தை குடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆளுக விஷம்னு தெரிஞ்சு, அது தின்னா சாவு வரும்னு தெரிஞ்சு, பிசாசு கட்சியில் சேர்ந்துருவோம்னு தெரிஞ்சு, இது நிமித்தம் தேவனுக்கு விரோதியாக சத்துருவாக மாறிடுவோம்னு தெரிஞ்சு, இந்த கடவுள் வேண்டியதில்லை, செத்தா கூட பரவாயில்ல, இந்த ஆள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு கூட சேர்ந்து, நான் பாவியாக இருந்து நரகத்துக்கு போனால் பரவாயில்ல போய்க்கிறேன், இந்த கடவுள் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு, அப்படி ஒரு தீர்மானம் தானே ஆதாம் எடுத்தது. நிறையா வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க, ஏமாற்றிட்டாங்கன்னெலாம் சொல்லுவீங்க. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. அவனுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் அவன் போய் அந்த பிசாசோட கட்சியில் சேர்ந்தான். சும்மா பழம் தின்னுட்டான் இது மட்டும் சொல்லக்கூடாது. அது பின்னணியில் இருக்கக்கூடிய சகல காரியங்களை நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு நீங்கள் உஷாராயிருவீங்க, நீங்கள் சரியாயிருவீங்க. இப்போ இதை கவனிங்க. பிசாசு மனுஷனை பிடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி நான் முதல்ல கேட்டேன். மனுஷன் பிசாசை பிடிச்சிருக்கிறானா அல்லது பிசாசு மனுஷனை பிடிச்சி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறானான்னு.
அப்போ ஒருத்தர் கேட்குறாராம் போதகர்கிட்ட போய், பாஸ்டர், பிசாசு விசுவாசியை பிடிக்க முடியுமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பாஸ்டர் கொஞ்சம் சூசகமாக பதில் சொன்னாராம். என்னவா, பிசாசுக்கு விசுவாசியை பிடிக்கும், எப்படி பிடிக்கும், தான் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு, தான் கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு, அவனையும் பாவியாக்கிறதுக்கு, அவனையும் சேர்த்து நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பிசாசுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த விசுவாசி இடம் கொடுக்கலன்னா இவனை தொடவே முடியாது. தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான்னு குருவின்னு சொல்கிறாங்களே, அது கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. பிசாசுக்கு மனிதனை பிடிக்க அதிகாரம் இல்லை. மனிதனாக பார்த்து பிசாசுக்கிட்ட போய் அவனோட சேர்ந்தால் ஒழிய, அவன் சொல்கிற பாவங்களை செஞ்சால் ஒழிய, இந்த மனிதனை, இந்த விசுவாசியை, இந்த ஊழியக்காரனை எந்த பிசாசும் பிடிக்கவே முடியாதுன்னு சொன்னாராம். இதையெல்லாம் சற்று நிதானித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாய்ஸ். நாம் விரும்பினா தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், நாம் விரும்பினா பிசாசு பிள்ளையாக இருக்கலாம். அப்படி தான் ஆதாமுக்கு ஒரு சூழ்நிலை வைக்கப்பட்டது. இந்த மரமா அந்த மரமா, அங்கே பிசாசு வேணுமா கர்த்தர் வேணுமா, அந்த மரண விருட்சமா இந்த ஜீவ விருட்சமா, அப்படி வாய்ப்பு சாய்ஸ் இருந்தது. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவனைப் போலவே சிருஷ்டிக்கப்பட்டான். அவருடைய ஆவியே அவனுக்குள்ளே வைக்கப்பட்டது. தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசிலே ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவாத்மாவானான். அப்போ அந்த அவருடைய ஜீவனே இவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வித்தியாசம்? அவர் பிதா, இவன் மகன். அப்படிப்பட்ட நிலைமையிலே உண்டாக்கப்பட்ட மனிதன். ஆனால் ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்துச்சு. மனுஷன் விரும்பினா கர்த்தர் கூடயே இருக்கலாம், இல்லை பிசாசு கூடயும் போயிடலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த பிசாசு கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி வச்சோன்னு அவன் நேராக பிசாசு வர்றான். ஆண்டவரே, ஏற்கனவே ஒரு கூட்டம் தேவதூதர்கள் உம்மக்கிட்ட இருக்காமல் என் பேச்சை கேட்டு என்கிட்ட வந்து என் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. இப்போவும் நான் வந்து ஆதாம்கிட்ட பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்தா, நீர் கட்டாயப்படுத்தாமல் இருந்தால் அவன் என் பக்கம் தான் சேருவான், என் கட்சியில் சேருவான் அப்படின்னு எதையோ சொல்லியிருந்திருக்கிறான். அப்போ கர்த்தருக்கு வேறு வழி இல்லை. இவன் தானா என் பிள்ளையா இருப்பானா, இல்லை என்ன சொன்னாலும் கேட்காம பிசாசு கட்சிக்கு போயிடுவானா அப்படின்னு பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அதனால தான் பகலில் குளிர்ச்சியான வேலையில் கர்த்தர் வந்து பேசுவார். இரவு நேரம் அது இருள், பிசாசு இருள் ஆதிக்கம் பண்ணுகிற அந்த இரவு நேரத்தில் அவன் வருவான். இது வழக்கமாக நடக்குது. கர்த்தர் பகலில் குளிர்ச்சியான வேலையில் வந்து ஆதாம் ஏவாள்கிட்ட பேசுகிறார். இரவு நேரம் இருள் சூழ்ந்திருக்கிற அந்த இருளின் அதிகாரம் இருக்கக்கூடிய, பிசாசு அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த நேரம் அவன் வந்து பேசுகிறான். அது என்ன ஆகிப்போச்சு? பகல் 12 மணி நேரம், ராத்திரி 12 மணி நேரம். அப்போ தேவனுக்கு பகல் 12 மணி நேரம், பிசாசுக்கு 12 மணி நேரம் ராத்திரி. இது என்னையா கொடுமையாக இருக்குது அண்ணா? இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னது? கர்த்தர் பேசி 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 என் கூட இருன்னு சொன்னாலும் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. இந்த அப்பா அம்மாக்கள் எதை சொல்கிறாங்களோ இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்களோ அது மட்டும்தான் பிள்ளைய போய் வேகமாக போய் செய்ய போகுது. அந்த புத்தி அங்கே பார்க்குறாங்க ஆதாம் ஏவாள்கிட்டே. அவன் பிசாசுன்னு சொல்கிறான், என்கிட்ட பேச டைம் கொடுங்க, அந்த மனுஷனை நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது, அவன் இஷ்டத்துக்கு என்கிட்ட வரணும்னா வர விடுங்க அப்படின்னு கேட்டப்ப, அதனால தான் பகலில் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம்னு தேவன் இருளை கம்ப்ளீட்டாக போக்கலைங்க. சிருஷ்டிப்பின் போது என்ன நடந்தது? தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்.
பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருள்னா பிசாசு, பிசாசுடைய ஆதிக்கம். அப்போ கர்த்தர் வர்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. அது நல்லதுன்னு கண்டாராம். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார், இருளை நல்லதுன்னு பார்க்கலாரு. அவர் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவென்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமே மாறி முதலாம் நாள் ஆயிற்று. இது என்ன, இங்கேயே முதல் நாள் சிருஷ்டிப்பிலேயே 12 மணி நேரம் கர்த்தர் மனுஷனோட பேசுகிறதுக்கு டைம். அடுத்த ராத்திரி 12 மணி நேரம் பிசாசு ஆதாமியாள்கிட்ட பேசுகிறதுக்கு கர்த்தர் கொடுத்த டைம். இப்போ எலெக்ஷன் டைமில் ஆளுங்கட்சியும் ஏதோ அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க, எதிர்கட்சிகளும் நாங்கள் பேசுகிறதெல்லாம் பேசுவோம். இப்போ எந்த நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி பேசுகிறாங்க, எதிர்கட்சி பேசுகிறாங்க, ஆனால் மக்கள் தான் தீர்மானிக்கணும். அதுபோல் இங்கே ஆதாம் ஏவாள் 2 பேரும் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் வந்தது. கர்த்தர் சொன்னார், அங்கே போயிடாத, மாட்டிக்கிறாத, செத்து போயிடுவேன், நரகம் போயிடுவேன். அதெல்லாம் சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு ஜீவ விருட்சம் இருக்குடா, இப்போ நீ சாகாமல் இருக்க தான் உண்டாக்கப்பட்டிருக்கிற, 10வதுக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சேன்னா நீ சாவே கிடையாது. நீ பிதாவாகிய தேவன், நான், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் போல நீயும் சாகாமல் சதா காலமும் வாழலாம், பரலோகம் போல வாழ்க்கையை வாழலாம். இந்த பிசாசு மேலே அதிகாரம் செலுத்தி அவனை ஒழிச்சு கட்டலாம். இந்த பூமி முழுவதுமே ஏதேன் தோட்டம் போல் பரலோகம் போல் மாற்றலாம். அப்படியெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கு மேலே கட்டாயப்படுத்த முடியல. கட்டாயமாக என் கூட தான் இருக்குன்னு பார்த்துக்க, கட்டாயமாக இதுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு பார்த்துக்க. அப்படியெல்லாம் இல்லை. நீ விரும்பினா என் கூட இருக்கலாம், நீ விரும்பினா அந்த பிசாசு வேணுன்னா அங்கிட்டு போயிடலான்னு விட்டுட்டாரு. பிசாசு ராத்திரி பூரா பேசி பிரசங்கம் பண்ணுறான். அதை கேட்டுட்டு அந்த ஏவாள் ஏமாந்துட்டான்னு போட்டிருக்கு. ஆதாம் வஞ்சிக்கப்படலையாம், ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டிருந்தா, ஏமாந்துட்டா. இவன் ஏமாறாமே விவரம் தெரிஞ்ச, சரி போயிடலாம், அவன் கட்சிக்கு போயிடலாம், இனிமேல் பிசாசு நம்முடைய தலைவன், செத்தா பரவாயில்ல, சாபங்கள்லாம் வந்தால் பரவாயில்ல, வியாதி தரித்திரமெல்லாம் வந்தால் பரவாயில்ல, சண்டை குழப்பங்கள் சாவு வந்தால் பரவாயில்ல, பாவம் செஞ்சு பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், பாலியல் பலாத்காரங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், லஞ்சம் ஊழல் எல்லாம் அனுபவிக்கலாம். அப்படி எல்லாத்தையும் அப்படி நினச்சி அவன் கட்சிக்கு இவன் போயிட்டான். போனதை காட்டுறதுக்கு தான் அந்த பழம் தன்னான். தீர்மானம் யார் எடுத்தது? மனிதன். அங்கே 2 பேர் ரெண்டும் பேசுகிறாங்க. கர்த்தர் இருந்துக்கிட்டு பேசுகிறாரு, பிசாசுங்கிட்ட இருந்து பேசுகிறான். நீ என்கிட்ட இருன்னு கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வான்னு பிசாசு கூப்பிடுறான். சாய்ஸ் இஸ் ஆஃப் த மேன். தீர்மானம் எடுக்கிறது மனிதன். கர்த்தர் பார்த்து கட்டாயமாக அந்த தீர்மானம் எடுக்கணும் சொல்ல முடியலை. அப்படி கட்டாயப்படுத்தியெல்லாம் வீட்டில் வச்சா ஒருத்தனும் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் பெற்றோர் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றதுக்கு, நல்ல பொண்ணாக மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, நல்ல வேலை வாங்கி கொடுக்க, நல்ல வீடு வாசலை கட்டி கொடுக்க, இவங்க நல்லா வாழணுங்கிறதுக்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிற பெற்றோரை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இந்த பெற்றோர் சொல்கிறது மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஏன் நீ இப்படி பண்ணுற, ஏன் அப்படி பண்ணுற, ஏன் இதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்க எதை செய்யக்கூடாதுன்றாங்களோ அதை செய்கிற பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்குறீங்கல்ல. நல்லா படிக்கணுன்னா கிரிக்கெட் விளையாடுறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் எதாவது டிவியை பார்க்குறது, செல்லை பார்த்துட்டு உட்காந்துருக்க, அதான் முக்கியமாக இருக்குது. தே மேக் எ சாய்ஸ். அவர்கள் சில காரியங்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இப்போ நான் அடிப்படை பிரச்சனைக்கு வர்றேன். மனிதன் ஆதாம், இவன் தேவனோட கூட இருக்கிறத காட்டிலும் பிசாசு கூட சேர்ந்துக்கிறது நமக்கு நல்லது, அது இன்பமானது அப்படின்னு சொல்லி இவன் தான் போய் அங்கே சேர்ந்தான். பிசாசு அது வரைக்கும் அவனை தொடவே முடியலை. பேர் எழுதியிருக்கிற மாதிரி தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், ஏனெனில்
உங்களை வஞ்சிக்கிற பிசாசு எவனை விழுங்கலாமென்று உங்களை விழுங்க தேடுகிற பிசாசு சிங்கத்தை போல உங்களை சுற்றி வருகிறான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமென்று வகை தேடி சுற்றி வர்றான்றார். சுத்ததான் முடியுது, பிடிக்க முடியாது, விழுங்க முடியாது. பாவம் செய்ய விரும்புகிறவர்கள் அவங்கள பிசாசு விழுங்கிடுறான். பாவம் செய்ய மாட்டேன்றவங்கள பிசாசு விழுங்க முடியாது. பிசாசு இயேசுவை விழுங்க வந்தான், சோதனை கொடுத்தான். அந்த சோதனையிலெல்லாம் உனக்கு இங்கே இடமில்லடான்னு சொல்லிட்டார். அப்பாலே போ சாத்தானேனார். அவர் பூமியில் இருந்த நாட்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாவத்தில் மாட்டி விட்டலாமா அப்படின்னு பார்த்தான். இவர் சிக்கவே இல்லை, அதாவது இவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. கடைசியில் சிலுவைக்கு போகிறப்ப கூட இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அவன் சரக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன், நான் பிசாச சிலுவையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே தீர்மானத்தோடு கூட சிலுவைக்கு ஏறுகிறார். அங்கே அதிகாரங்கள் துரைத்தனங்கள் எல்லாம் அந்த பிசாசுகளின் மேல் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே பிசாசின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படி எழுதியிருக்கு. அப்போ அங்கே வெற்றி சிறக்கணுமானா பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியாது, பாவத்துக்கு இடம் கொடுக்க முடியாது. இவர் பிசாசுக்கு இடமே இல்லைன்ட்டார். அவர் ஜெயமாய் தன்னுடைய காரியங்களை முடித்தார். கடைசியில் பிதாவே எல்லாம் முடிந்தது, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன், கடைசியில் கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கிறார். இன்றைக்கு நமக்கும் கூட அதே போல் சாய்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், எந்த ஊரில் குடியிருக்கணும், எங்கே வீடு கட்டணும், வீடு எப்படி கட்டணும், யாரை கல்யாணம் பண்ணணும், எப்படி வாழணும், எல்லா மனிதர்களுடைய தீர்மானங்க. இந்த தீர்மானத்தில் நான் பாவம் செய்ய மாட்டேங்கிற தீர்மானம் ஒரு முக்கியமான தீர்மானம். தப்பு தண்டா காரியங்களுக்கு போக மாட்டேங்கிறது முக்கியமான ஒரு தீர்மானம். ஆனால் பொதுவாக உலக மக்கள் அநேகர் அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் எல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பாவமெல்லாம் செஞ்சவன் என்ன செத்து விழுந்தா போயிட்டான், அவன் ஒன்றும் விழுந்து சாகலை, இல்லை நல்லா தானே இருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு பொதுவாக ஒருவேளை கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரங்கள் அதுக்கெல்லாம் போகாமல் இருக்கலாம். ஆனால் திருடுறது, ஏமாத்துறது, அப்படி சின்ன சின்ன பொய் சொல்லி அப்படி பொய்யிலே வளர்ந்து கடைசிக்கு போய் எடுத்ததுக்கெல்லாம் பொய். அப்போ அநேக இன்றைக்கி பார்க்குறீங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னா நம்மளை பார்த்து யாரங்க பார்க்குறாங்க, என்னென்னா பொய் சொல்லாமல் பிழைக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்போ ஒரு கூட்டம் ஜனம் ஓரளவுக்கு பாவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை வேறு வார்த்தையில் சொல்கிறேன், இந்த கூட்ட ஜனம் ஓரளவுக்கு பிசாசை தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பிள்ளைப்பூச்சியை பிடிச்சி சட்டைக்குள்ளே விட்டுட்டு அப்புறம் இங்கே ஓடுது ஒளிதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கஷ்டப்பட தான் செய்யணும். பாவத்தை ஏற்றுக்கிறப்ப பாவத்தோடு சேர்ந்து பிசாசையும் ஏற்றுக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியணும். நான் பாவம் மட்டும்தான் செஞ்சேன், பிசாசை நான் ஏற்றுக்கிறல இல்லை. பாவத்தையும் பிசாசையும் பிரிக்க முடியாது. அதே போல் பாவத்தையும் சாபத்தையும் பிரிக்க முடியாது. இங்கே பாருங்கள், பிசாசையும் பாவத்தையும் பிரிக்க முடியாது, அதே போல் பாவத்தையும் சாபத்தையும் பிரிக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு இந்த வியாதி போகணும், இந்த சாபம் போகணும், ஆனால் இந்த பாவம் எனக்கு வேணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுறது? ஜெபம் பண்ண முடியாதுங்க. இவன் தொடர்ந்து பாவத்திலே இருக்கட்டும், ஆண்டவரே செத்தா நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, இவன் தொடர்ந்து பாவத்திலே இருக்கட்டும், பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதியாக இருப்பேன், பரவாயில்ல அவனுக்கு சுகமாக்கி விடுங்க அப்படின்னு என்னென்னு ஜெபம் பண்ணுறது? பாவம் இருந்தால் சாபம் இருக்கும், பிரிக்க முடியாது. அப்போ சாபத்தை தொலைக்கணும்னா பாவத்தையும் தொலைக்கணும். இன்றைக்கி உலக மக்கள் பாவத்தை தொலைக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, அது நமக்கு தெரியுதில்ல. அதே போல் பிசாசையும் பாவத்தையும் பிரிக்க முடியாது. நீங்கள் பாவத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா பிசாசு வந்துடுவான். பாவத்தை ஏற்றுக்கிட்டீங்க, இந்த இடத்துல பொய் சொல்ல, இந்த விஷயத்தை பொய் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பொய்யை சொன்னீங்கன்னா அது அவன் சரக்கு.
அந்த பொய்யை சொன்னோன்னா அது பின்னாடி உங்களை பொய் சொல்ல வச்ச பிசாசு உங்களோட வந்து பக்கத்தில் நின்றுக்கும், பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் பக்கத்தில் நிற்கும்னு சொல்கிறேன். முதல் தடவை குடிக்கிறேன், அது குடிகாரனா இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு குடிக்கிறான் குடிகாரனா இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இந்த குடியை என்னால் விட முடியலன்னு சொல்கிறான்ல, அப்போ அவன் குடிகாரனாக மாறிடுறான். அப்படி சமயத்தில் என்ன நடக்குது, இந்த வெளியே பக்கத்தில் நின்றுக்கிட்டு குடிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிசாசு இவன் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கான்ல, அப்போ உள்ளே வந்து உட்காந்துடுறான். அப்படி தான் ஒரு பிசாசு ஒரு மனிதனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது. அப்புறம் தான் இவன் குடிகாரை மட்டும் இல்லை, அந்த குடிகார பிசாசு இவனை பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறோம். பிசாசு எப்படி, இந்த குடிகார பிசாசு எப்படி அவனை பிடிச்சான்? முதல்ல ஆசை காட்டினான், குடிக்க சொன்னான். ஏன்னா நீ குடித்தவனா அவன் குடிகாரனா இல்லை. இந்த விசுவாசிகள் மத்தியில் ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. ஏதாவது விவரம் தெரியாமல் ஏதோ ஒரு சின்ன பாவத்தை செஞ்சு விடுவாங்க. நீ பாவம் செஞ்சல, நீ பாவிதான்டா. மற்ற சக விசுவாசிகளை இவனை பாவின்னு அடித்து தீர்த்துருவாங்க. ஆனால் கர்த்தர் உடனே அப்படி கணக்கு பண்ணலை. நீ பாவத்தை செஞ்சுட்டியே, விட்டுருவியா? மனம் திரும்பி மறுபடியும் விட்டுருவியா, இல்லை அதிலே தான் இருப்பியா அப்படின்னு கேட்க வர்றாரு. இந்த பிசாசும் கூட தொடர்ந்து இந்த பாவத்தை அப்படியே வச்சு செஞ்சிடலாமா அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் எப்போ அந்த பாவத்தை விடமாட்டேன்றீங்களோ அப்போ நீங்கள் பாவியாகவே ஆயிடுறீங்க. பாவின்னா யார்? பிசாசின் மக்கள். இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் பொய்யனாக இருக்கிறான், பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்போ பாவின்னு மாறணும்னா அதை விடமாட்டேங்கிறப்ப தான், ஐயோ வேண்டாம் இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு மனம் திரும்பிட்டால் சரி தொலைச்சி போன்னு விட்டுருவார். அவன் பாவி ஆகிறதில்ல. இப்போ இந்த குறிப்பிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பையன் போய் ஒரு எதிரி வீட்டில் இருக்க அந்த பையனோட போய் சேர்ந்து விளையாண்டுட்டாங்கிறதுனால இவன் எதிரி குடும்பத்தில் சேர்ந்துட்டானா? சேரலையே. ஆனால் எப்போ எதிரி வீட்டோட அந்த பையன் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறானோ, இந்த அப்பா அம்மா கூட வேண்டியதில்லை, நம்ம அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு அங்கே போயிடுறானோ, அப்போ எதிரி வீட்டிலையே அந்த வீட்டு பிள்ளையாக மாறிடுறான், எதிரிக்கு எதிரியாக மாறிடுறான். இந்த இந்த குடும்பத்துக்கு பிறந்து வளர்ந்த இந்த குடும்பத்தை எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்படி தானே ஆகிறான். பிசாசு கூட சேர்ந்தவொடனே இவங்களும் பிசாசின் ஜனங்களாக இருந்து தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அப்போ அந்த கட்சியில் சேர்றதுங்கிறது திடீர்னு, அந்த திடீர் தீர்மானம் இல்லை, யோசித்து பார்த்து வரக்கூடிய காரியங்கள்லாம் அறிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதில் தீர்மானம் எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஆதாமுக்கு ஏன் சோதனை வைக்கப்பட்டது? அவன் என் கட்சியில் சேர்ந்துருவான்னு பிசாசு அங்கே போய் சொல்கிறான். சரி பார்க்கலாம்டான்னு இவன் போய் அங்கே சேர்ந்துட்டான். ஆனால் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆதாம் போனதுனால அவன் வகைரா சந்ததி தலைமுறையாக பிசாசின் ஜனங்களாக பாவிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் நிற்கிறேன். யாரெல்லாம் என்னுடைய குமாரனா இயேசுவை ஏற்றுக்கிட்டு இங்கிட்டு வர்றீங்களோ அவங்களெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் பிள்ளையாக ஏற்றுக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. இங்கே இந்த மனிதர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கிறது. தீர்மானத்தை எடுத்து இயேசு நாட்டை வந்தால் இவங்க தேவனுடைய பிள்ளையாகவே மாறுறாங்க. தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய ஐஸ்வர்யங்களும் சரி பரலோகத்துக்கும் சொந்தமானவர்கள். அப்படியெல்லாம் மாறிடுதே. இப்போ கேட்ட கேள்வியை மறுபடியும் சொல்லிடுறேன். மனிதன் பிசாசை பிடிச்சிருக்கிறானா அல்லது பிசாசு மனுஷனை பிடிச்சி வச்சுருக்கிறானா? பிசாசு விசுவாசிகளை பிடிச்சி ஆட்டி வைக்குதா அல்லது விசுவாசிகள் விவரம் தெரியாமல் பிசாசோடைய அந்த காரியங்களை பாவங்களை அதில் ஆசைப்பட்டு அதை போய் செஞ்சு அதனால் பிசாசுக்கிட்ட மாட்டி அவதிப்படுறாங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இதை நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா, புரிஞ்சிருச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுலபமானது. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், சரியாக வாழுங்கள். பிசாசு உங்கள் தலையில் இருக்க மயிரை கூட தொட முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.